சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பிரதமர் மோடி நாளை ஸ்ரீரங்கம் வருவதை முன்னிட்டு கொள்ளிடம் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள யாத்ரி நிவாஸ் எதிரே ஹெலிபேட் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கி கோவிலுக்கு வந்து செல்வது குறித்து பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளை ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளார். அதனையொட்டி சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் யாத்ரி நிவாஸ் எதிரே பிரத்யேகமாக 3 ஹெலிபேட் அமைக்கப்பட்டு வருகிறது. நேற்றிலிருந்து அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த ஹெலிபேடானது இன்று முடிவடையும் இறுதிக்கட்ட பணியாக நடைபெற்று வருகிறது. இந்த 3 ஹெலிபேடுகளில் ஒரு ஹெலிபேடில் பிரதமர் மோடி இறங்கிறார். மீதி 2 ஹெலிபேடில் பிரதமரின் பாதுகாப்பு படை வீரர்கள் வருவார்கள். இதனைத் தொடர்ந்து அவர் சாலை மார்க்கமாக 2.5 கிலோமீட்டர் கோயிலுக்கு வருகிறார். கோயிலில் ரெங்கரங்க கோபுரத்தில் அவர் கும்பமுறை செய்யப்பட்டு அதன் பின்னர் கோவிலில் 1.5 மணி நேரம் தரிசனம் செய்ய உள்ளார். இந்த நிலையில் பிரத்யேகமாக ஹெலிபேட் அமைக்கப்பட்ட இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் பிரதமர் வருகையொட்டி 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இன்று காலை 10 மணிக்கு மேல் ஹெலிகாப்டர் மூலம் இங்கு எப்படி திருக்கோயிலுக்கு சென்று மீண்டும் எப்படி இங்கு வருகிறார் என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து இப்ப தற்போது ஸ்ரீரங்கம் கோயிலானது போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் கோவிலில் வரும் பக்தர்கள் அவர்கள் சோதனைக்கு பின்னே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் கோவில் 4 சக்கர வீதிகளிலும் 4 சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் ஒவ்வொரு சுற்றியுள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் ஆதார் அட்டைகள் யார் இருக்கிறார் என்பது குறித்து அது குறித்த விவரங்களும் சேகரித்து வருகின்றனர். மேலும் கோயில் முழுவதுமே மோப்பனாய் கொண்டு வெடிகுண்டு நீர் கொண்டும் சோதனை செய்து வருகின்றனர். தற்போது பிரதமர் வருகையை விட்டு இறுதிக்கட்ட பணியானது இந்த ஹெலிபேட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.